எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மிளகு ஜீரகம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. கூடவே கரண்டி சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. கரண்டை நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வெந்தயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிட்டே இருக்கோம். இதை போய் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்ச வீடியும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிக்கோங்க.
பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரையில கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பாத்திரத்தை மாற்றிடலாம். பாருங்கள், குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது டேஸ்ட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். பாய்.